வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாக நம்மளால் சில சொந்த காரணங்களால் வீடியோ போட முடியல. என்னை நேரில் பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே, என்ன ஜேபி சார் முதல்லலாம் அடிக்கடி வீடியோ போட்டுட்ருப்பீங்க, இப்போ ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு மேலே வீடியோவே போடாமல் இருக்கீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்களை ஹெல்த்து மற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வீடியோவில் பேசிகிட்டு இருப்பீங்க, நாங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி அதை கேட்டுட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு இந்த மாதிரி விட்டுட்டிங்களே, கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் தொடர்ச்சியாக வீடியோ போடணும், அட்லீஸ்ட் வாரம் ஒரு 2 வீடியோ 3 வீடியோவாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர்கள் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப வற்புறுத்தி சொன்னாங்க. அதன் காரணமாகவும் நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லாமல் நமக்கு உள்ளேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் இந்த சமூகத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு பாதகமான செயல். அதனால் இதை மனதில் கொண்டு இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி ஆடிப்பெருக்கு 18ஆம் நாள். ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம முதலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பேஜிலேயே நம்ம என்ன தலைப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர், வள்ளலாரின் வழித்தோன்றல், வள்ளுவரின் வாரிசு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கவர் பேஜில் தலைப்பை வச்சுருக்கோம். வள்ளலாருக்கும் காமராஜருக்கும் என்னங்க சம்மந்தம், அல்லது திருவள்ளுவருக்கும் காமராஜருக்கும் என்ன சம்மந்தங்க அப்படின்னு கேட்டால், அதை இப்போது சமீபத்தில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்தநாள் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் பேசும் நல்லுலகம் மட்டுமல்ல, உலகம் பூராமல் உள்ள மக்கள், பல்வேறு மக்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம்முடைய தற்போதைய முதல்வர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்கள் கூட இதற்கு முந்தைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருந்தார். அந்த திட்டத்தினுடைய பெயரை தற்போதைய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றி அந்த காமராஜருடைய அந்த பெயருக்கும் புகழுக்கும் ஒரு மரியாதை செலுத்தி இருக்கின்றார். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட வருடங்கள் அவர் கடைசியாக 1953 54 63 வரைக்கும் 9 வருடம் தான் பதவியில் இருக்கிறார். அந்த 9 வருடங்களில் அவர் செய்த அந்த சிறப்பான ஆட்சி, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம், நூற்றுக்கணக்கான பல தொழிற்சாலைகள், சின்னதும் பெருசுமா ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு இன்றைக்கும் தமிழ்நாடு குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலம் கூட 1, 2, 3ங்கிற மாதிரி அந்த இடங்களில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு தொழில்துறையில் சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு ஒரு வலுவான அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமல்ல, விவசாயத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு. அதாவது விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மின்சார லைன் எல்லாம் எடுக்கிறது, இபி லைன் கொடுக்கறது, மின்சாரத்திற்கு தொடர்ச்சியான மின்சார மோட்டர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவர் பலவிதமான மாற்றங்களை கொண்டு ஒரு பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த ஒரு அரசாக அவர் இருந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் அவர் ஆற்றிய அந்த சீரிய பணிக்காக அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புகழ் இன்றைக்கும் போற்றப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது ஆட்சிக்கு வர நினைத்தாலும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களோட மட்டுமல்ல, உலகம் பூராமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோல்டன் வேர்டு மாதிரி, ஒரு கேப்ஷன் மாதிரி, காமராஜரின் பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ஷன், அந்த ஒரு டைட்டிலை தான் உலகம் முழுவதும் இருக்கிற அநேக அரசியல் வல்லுநர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான அந்த வாக்குகளை சேகரிப்பது நம்ம கண்கூடா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவிற்கு புகழ் வாய்ந்த காமராஜர் அவருடைய புகழுக்கு மிகவும் ஒரு வலிமையான, ஒரு ஆழமான ஒரு அடித்தளமாக இருப்பது எது அப்படின்னா, கல்வியில் காமராஜர் கொண்ட சீர்திருத்தங்களில் அவர் செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதிய உணவு திட்டம். காமராஜர் அறிமுகப்படுத்தின அந்த மதிய உணவு திட்டம் பள்ளியில் மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகரித்தது, இடைநிற்றலை அதிகரித்தது, மாணவர்களுடைய அந்த கல்வி கற்கும் திறனை மேம்படுத்திச்சு, மாணவர்களுடைய உடல் நலன், மனநலன், மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஆற்றல், திறமை எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவியாக, ஒரு டூலாக இருந்தது எதுனா முதலமைச்சர் காமராஜருடைய அந்த மதிய உணவு திட்டம். அதற்கப்புறம் காமராஜருக்கு பின்னால் வந்த அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும் அந்த திட்டத்தை அவங்க தொடர்ந்து நடத்தினாங்க. அதற்கப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, காமராஜருடைய மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்தினார். அப்புறம் எம்ஜிஆருக்கு பின்னால 2 வருடங்கள் கழித்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கலைஞர், அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மா, அதற்கப்புறம் ஸ்டாலின்,
இப்படி வந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்த வந்து அடுத்தடுத்து மேம்படுத்தினார்களே தவிர, யாருமே அந்த திட்டத்த வந்து குறைக்க முயற்சி பண்ணல. நான் 1 மூட்டை தரேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னாருன்னா, அடுத்து வந்தவர் நான் 1 மூட்டை என்னங்க நான் வாரம் 5 மூட்டை தரேன் அப்படிங்கிற மாரி அடுத்து வந்தாங்க. அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்ததுக்கு என்ன பண்ணாரு? மாணவர்களுக்கு வந்து புரதச்சத்து குறைவா இருக்கு அப்படிங்கிறனால, அந்த திட்டத்தில வந்து பருப்புகளையும் சேர்த்து, பயறுகள் வகைகளை எல்லாம் சேர்த்து புரதச்சத்துக்கு சேர்த்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஏற்பாடு பண்ணாரு. அது மட்டுமல்ல, மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த கூலி வேலைக்கு போறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கீழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே காலையில வந்து நெறைய பேர் அவங்க வீட்ல சாப்பாடு செய்றதில்ல. குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற முறையில அந்த காலை உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். இப்ப வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அத வந்து பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாரி மாத்தியிருக்கிறார். ஸோ ஒரு மனிதர்கள் வந்து அவருடைய சமூகத்தில அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு, கல்வி அப்படிங்கிற அந்த வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும், அந்த சமூகம் நல்லா இருக்கணும், ஒரு மேம்பட்ட சமூகமா இருக்கணும் அப்படின்னா, அதற்கு அடிப்படையாக இருப்பது ஒரு ஆரோக்கியமான மனநிலையும், ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை. அப்ப அதற்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு அவசியம் என்ற அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு காமராஜர் ஆரம்பிச்சு வச்ச அந்த பணி வந்து இன்றைக்கும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இதுல எங்க வள்ளலார் வர்றார் அப்படின்னா, வள்ளலாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து ஆரம்பத்தில வந்து அந்த சென்னைக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய கந்தர்கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முருகனுடைய அந்த சன்னிதானத்தில வந்து அப்படி முருகரை வந்து நேசித்து, நினைந்து, கசிந்து, மனமுருகி அப்படி பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். அவருடைய முதலாம் அந்த இதிலிருந்து 6ஆம் பகுதி வரைக்கும் பாடின 5 பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அந்த அந்த இறைவனுடைய அடியை வந்து அப்படி ஒரு நெக்குருக பற்றிக் கொண்டு அவர் பாடியிருப்பார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிதம்பரம் நடராஜர் மேல அவருக்கு ஒரு தீராத பக்தி, அவருக்கு குறையாத பக்தி இருந்திருக்கு. என்ன சொல்வார் அப்படின்னா, அவருடைய பெயரை எந்த அளவுக்கு அவருடைய பக்தி ஆழமானது அப்படின்னா, அவருடைய பெயரை வந்து அவங்க அப்பா பேரு ராமையா. அப்ப அவருடைய பேர் வந்து இரா ராமலிங்கம் அப்படிங்கிறதால வரணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு சிதம்பரத்துடைய பெயரையே தன்னுடைய இனிஷியலா போட்டுக்கிட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் மேல இருக்கக்கூடிய அந்த பக்தியை வந்து அவ்வளவு ஆழமா வெளிப்படுத்தியிருப்பார். சைவ சமயத்தில் வந்து ஒரு மிகுந்த பற்று கொண்ட பற்றாளராக இருந்திருக்கார். ஆனால் 5 திருமுறை முடிஞ்சு 6வது திருமுறை அந்த காலகட்டம் வரும்போது அவர் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சிடறாரு. எல்லா தானம், தர்மம், சாஸ்திரம், வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்குள்ளே வந்து ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை வந்து நீ தரிசனம் பண்ணினா நீயே ஒளியாகவும் கடவுளாகவும் மாறிவிடுவாய். அப்போ வந்து ஒளிதான் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒளியாண்டவர் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை வைத்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நெறிமுறைக்கு அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நமக்குள்ள வந்து ஒரு மெய்யறிவு இருக்கு அப்படின்னா, அதை நம்ம வந்து ஒரு தானத்தின் மூலமாகவோ, ஒரு தவத்தின் மூலமாகவோ நாம் அதை உள்முகமாக பார்க்க வேணும் அப்படின்னா, அதற்கு வந்து ஒரு நல்ல மனோநிலை அவசியம். அப்ப நல்ல மனோநிலை எங்க இருக்கும்? ஒரு நல்ல ஆரோக்கியமான உடம்புல தான் நல்ல மனோநிலை வந்து குடிகொண்டிருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், உடலுக்கு தேவையான சக்திகள் அவர்கள் உண்ணும் உணவின் மூலமாக கிடைக்க வேண்டும். அப்போ அந்த உணவு கிடைப்பதற்கு அவர்கள் பசியார உணவு உண்ண வேண்டும். அப்போ எந்த இடத்துல பசி இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லா உணர்வுகளும் மற்று போகும். அதனால தான் வந்து நம்ம தென் மாவட்டங்களில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, சோத்துல இருக்காண்டா சொக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவு அப்படிங்கிறது வந்துங்க, நாம் இப்போ ஒரு நேரம் அந்த உணவு சாப்பிட்றோம்னா அடுத்த 5 மணி நேரத்துக்கு அது நம்முடைய உயிரை வளர்க்கிறது. அப்போ உயிர் வளர வேண்டும் என்றால் உடம்பு வளர வேண்டும், உடம்பு வளர வேண்டும் என்றால் உணவு வேண்டும், பசியார உண்ண வேண்டும். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, வள்ளலார் கடைசியா அவருடைய ஃபைனல் ஸ்டேஜ் அவர் இறப்பதற்கு கொஞ்சம் சில காலத்துக்கு முன்பு என்ன ஆகிறார் அப்படின்னா, காருண்யம், ஜீவ காருண்யம். பசிச்சவனுக்கு சாப்பாடு போடு. அவன் எந்த மதத்தை தான் பரவாயில்ல, அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி, ஏழை பாழை எந்த வித்தியாசம் என்ன, நல்லவன் கெட்டவன் எதை பற்றியும் கவலைப்படாது. வந்தானா அவனுக்கு சாப்பாடு போடு, வயிறார சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவன் உன்னுடைய கொள்கையே எடுத்தாலும் பரவாயில்ல, கவலை இல்லை, அவனுக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற முறையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வடலூரில் வந்து அங்கே அவர் வள்ளலார் பற்ற வைத்த அந்த அடுப்பு வந்து அணையாத அடுப்பாக 24 மணி நேரம் அங்கே வந்து அன்னதானம், யார் வந்தாலும் சரி பசியில் அங்கே அவங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த அணையா அடுப்பு வந்து அங்கே எரிஞ்சு அனைவருடைய பசியை வந்து தீர்த்து கொண்டிருக்கிறது. ஸோ உணவு தான் எல்லாம், பசியார ஒருத்தரை வந்து அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்த வள்ளலார் மாதிரியே தான் காமராஜரும், மாணவர்கள் பள்ளிக்கு வருவது முக்கியமல்ல, அவர்கள் பசியை ஆற்ற வேண்டும், அதன் மூலம் அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று நம்பியதனாலும் செய்து காட்டியதனாலும் இன்றைக்கு வரை அவர் அந்த புகழின் உச்சாணியில் வைத்து போற்றப்படுவதற்கும் காரணமாக இருந்தது அந்த வள்ளலாருடைய ஜீவகாருண்யம். அப்போது தாராளமாக வந்து காமராஜரை நம்ம வள்ளலாருடைய வழித்தோன்றல் சொல்லலாம் இல்லைங்களா? சரி, ஓகே. வள்ளலார் பசியார சாப்பாடை சொன்னார், காமராஜரும் பசிக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இதில் ஓகேங்க. திருவள்ளுவர் எங்கே வர்றாரு இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் பாருங்க, ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் அந்த திருக்குறளை அவர் எழுதும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, முதல் அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து.
இந்த கடவுள் வாழ்த்துல அவர் எடுத்தோடனே என்ன சொல்றாரு, அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்போ ஆதிபகவன் தான் இந்த உலகு. அப்ப இந்த உலகம் ஆதிபகவனுக்கு கட்டுப்பட்டது. இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாமே ஆதிபகவனுடைய அந்த அரவணைப்பில் இருக்கக்கூடிய உலகு. அப்பேற்பட்ட இந்த உலகுக்கு உலகை படைத்தவன் ஆதிபகவன் அப்படிங்கிற முறையில் அவர் பாடுறாரு. அதுக்கப்புறம் 10 குறள்களுமே பார்த்தீங்கன்னா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் அப்படின்னு இருக்கும். யாண்டும் இடும்பை இல்லை, ஒரு இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் அவர்களுக்கு எப்பொழுதும் கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த 10 குறளையும் வந்து அவர் வந்து இறைவனை வந்து போற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். ஆனால் இப்படியெல்லாம் இறைவனை போற்றி புகழ்ந்த அதே திருவள்ளுவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இரவச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அப்படிங்கிறாரு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தில் மனிதனை படைத்த, இந்த உலகத்தை படைத்த இறைவன் தான் படைத்த உலகில் உள்ள மனிதர்களுக்கு உணவு கிடைக்காமல் அவன் தன் பசியை போக்குவதற்காக பிச்சை எடுத்துதான் உணவை சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால், இந்த உலகத்தை படைத்த கடவுள் அவன் அலைந்து திரிந்து கெட்டு போகட்டும், நாசமா போட்டுங்கிறாரு. கடவுளை பார்த்து நீ நாசமா போக, ஒரு நாள் நீ படைத்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா நீ என்னடா கடவுள், நீ கெட்டு போடா, அலைஞ்சு திரிஞ்சு நாசமா போ அப்படின்னு வயிறறிஞ்சு அந்த குறளை அவர் எழுதுகிறார். அப்போ அந்த இடத்துலையும் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு நீ எதை வேணாலும் கொடு, எல்லாம் இரண்டாம் பஞ்சம்னா, முதலில் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும், ஆனால் அவன் உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உணவை கொடுக்க வேண்டும், அந்த உணவையும் அவனுக்கு கண்ணியமான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் வந்து அந்த குறள் மூலமாக விளக்குகிறார். ஸோ அப்படி அந்த உயிர் வாழக்கூடிய, அதுவும் குறிப்பாக அந்த இளம் பிள்ளைகளுக்கு அவர்கள் மரியாதையான முறையில் அந்த உணவை பெருமகையில் ஏற்பாடு செஞ்ச மதிய உணவு திட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்ச காமராஜர் வந்து நம்ம இப்போ சொல்லலாங்களா வள்ளுவருடைய சீடர் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ காமராஜர் வந்து செய்த அந்த பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு சரியான முறையில் அதை எடுத்து சொல்லி, இப்போ இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறாங்க, ஆல்ஃபா கிட்ஸ் அப்படிங்கிறாங்க, ஜென்எக்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து 2000 கிட்ஸ் 2000 அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து 1954 காமராஜர் பண்ணின நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த அடுத்த தலைமுறை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான காலத்திலிருந்து நம்முடைய சமூகத்தை மீட்டு கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த மூத்தோர்களும் மதிக்கத்தக்கவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம இளைய தலைமுறையும் உணர்ந்து, இளைய தலைமுறையினுடைய அந்த உணர்வுகளையும், இளைய தலைமுறையினுடைய அந்த ஊக்கத்தையும், உற்சாகத்தையும், ஆர்வத்தையும், அவருடைய அந்த சுறுசுறுப்பையும் வழிநடத்தக்கூடிய மூத்த தலைவர்களாக, மூத்த தலைமுறையாக காமராஜர் இருந்து ஆரம்பித்து எத்தனையோ தலைவர்கள் வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இருக்கிறவங்களும் நம்ம அடுத்த தலைமுறையை அதே மாதிரி வழிநடத்தி ஒரு உன்னதமான நிலைக்கு நம்முடைய நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்து, அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டி, அருளாமல் அருட்பேராற்றல் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி, இந்த வீடியோவை வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் எதையாவது போடுங்க, நல்லது கெட்டது, இதை சொல்லியிருக்கலாம், ஏன் இப்படி சொன்னீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அதை போடுங்க. கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இனிமேல் தொடர்ந்து வாரத்தில் குறைந்தது 2-3 வீடியோவாவது கண்டிப்பாக நம்முடைய சேனலில் வரும். நன்றி, வணக்கம்.